ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் வருகையை ஒட்டி நடக்கப் போகிற மிகப்பெரிய யுத்தமாகிய கோகு மாகோகு என்ற யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யாவின் தலைமையில் முதலாவது எழும்பி வரக்கூடிய நாடு ஈரான் தான். இதை பற்றி எசேக்கியேல் புஸ்தகத்தில் தேவனால் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதத்தை வாசித்த பரிசுத்தவான்கள் இது எப்படி நடக்கும் என்று நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருந்தன. அப்படி என்றால் இன்று உலகத்தில் இஸ்ரேலின் நம்பர் 1 எதிரியாக ஈரான் எப்படி மாறியது? தேவன் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் தமது வருகையின் நெருங்கி வரும் நாட்களில் சட்டென எப்படி மாற்றியிருக்கிறார்? கடைசி நாட்களில் ஈரான் இஸ்ரேலுக்கு முக்கிய எதிரியாக மாறி இஸ்ரேலை அழிக்க விரோதமாக வரும் என்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் முன்னுரைத்தபடியே இப்போது ஈரான் எப்படி மாறியது என்பதை பார்ப்பதற்கு முன்பு வேதாகம காலத்திலிருந்தே இஸ்ரேலும் ஈரானும் எப்படிப்பட்ட உறவில் இருந்தன என்பதை குறித்து சில விஷயங்களை பார்த்து விடுவோம். தற்போதைய ஈரான் நாடு பண்டைய நாட்களில் பெர்சியா என்றும் பாரசீகம் என்றும் ஏலாம் தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டில்தான் பெர்சியா என்ற பெயர் மாற்றப்பட்டு ஈரான் என்று அழைக்கப்பட்டது. ஈரான் என்றால் ஆரியர்களின் நிலம் என்று அர்த்தமாகும். வேதத்தில் அசீரியா என்று கூறப்பட்டிருப்பதும் ஈரான் நாட்டை தான் குறிக்கும். யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ண போன நினிவே என்ற பட்டணம் அசீரியா என்ற தற்போதைய ஈரானில் தான் இருந்தது. மேலும் வேதத்தில் கூறப்பட்டுள்ள கோரேஸ் ராஜா என்பவர் பெர்சிய ராஜாவின் அதாவது பெர்சிய பேரரசின் மிகப்பெரிய அரசன் ஆவான். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷ சிறையிருப்பில் இருந்தபோது பெர்சிய ராஜா பாபிலோனை வீழ்த்தி பெர்சியர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகு பாபிலோனில் இருந்த யூதர்களை விடுவித்து தங்கள் சொந்த தேசமாகிய இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்து நேபுகாத் நேச்சரால் எரித்து அழிக்கப்பட்ட சாலமோன் கட்டியிருந்த 1ஆம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் 2ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு உத்தரவிட்டு யூதர்களுக்கு உதவி செய்த கோரேஸ் ராஜா என்பவர் பெர்சியாவின் அதாவது ஈரானின் பேரரசர் ஆவார். இன்றளவும் யூதர்கள் கோரேஸ் ராஜா தங்களுக்கு செய்த நன்மையை போற்றும் விதமாக கோரேஸ் நீதியுள்ள புரதேசத்தார் அதாவது சைரஸ் த கிரேட் என்று கோரேஸ் ராஜாவை சிறப்பு பட்டத்தோடு அழைக்கிறார்கள். இஸ்ரேலில் அவருக்கு நினைவு சின்னமும் வைத்திருக்கிறார்கள். கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதுவும் கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 150 வருஷங்களுக்கு முன்பே கோரேஸ் ராஜாவை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்டு விட்டது. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் எல்லா யூதர்களையும் விடுதலை செய்து எருசலேமில் 2ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு உத்தரவிட்டு உதவிகள் செய்ததை குறித்தும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் யூத பெண்ணாகிய எஸ்தர் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதாவது ஈரான் நாட்டிற்கே மகாராணியாக இருந்ததை குறித்தும் எஸ்தர் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்தர் புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ள பெர்சியாவின் சூசான் என்ற பட்டணம் இப்போதும் ஈரானில் இருக்கிறது. சூசா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஏன் இதையெல்லாம் கூறுகிறோம் என்றால் அந்த அளவிற்கு ஈரான் நாடு இஸ்ரேல் தேசத்தோடு தொடர்புடைய நட்பு நாடாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதாகம ஆதாரங்களை இப்படி கூறுகிறோம். மேலும் எஸ்தர் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற பெர்சியனாகிய அகாஸ்வேரு ராஜாவும் நெகேமியா புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற அர்தசஷ்டா ராஜாவும் ஒரே நபர்தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பெர்சிய ராஜாவாகிய அர்தசஷ்டா ராஜாதான் எருசலேமில் அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு உத்தரவு கொடுத்து உதவி செய்தார். இந்த சம்பவம்
சூசான் அரண்மனையில் அர்தசஷ்ட ராஜாவின் அருகில் ராஜஸ்திரீயாகிய ராணியும் அமர்ந்திருக்கும் போது நெகேமியா அந்த ராஜாவிடம் கேட்டதாக நெகேமியா புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்களில் எழுதப்பட்டுள்ளது. நெகேமியா அர்தசஷ்ட ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தான். பண்டைய நாட்களில் ராஜ அரண்மனைகளில் ஆண்களை வேலைக்கு வைக்க மாட்டார்கள். அதாவது ராஜகுமாரத்திகளும் ராணியும் அங்கே இருப்பதால் அரண்மனையில் பணிபுரிபவர்களாக ஆண்களை நியமிக்க மாட்டார்கள். அன்னகர்களைத்தான் பணியில் நியமிப்பார்கள். அதாவது அரண்மனையில் பணிபுரியும் ஆண்களின் சரீர ரீதியாக அவர்களை அன்னகர்களாக திருநங்கைகளாக மாற்றிவிடுவார்கள். அப்படி என்றால் ஒரு ஆணாக இருந்த நெகேமியாவை அன்னகராக மாற்றாமலேயே சூசான் அரண்மனையில், அதுவும் ராணி ராஜாவின் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போதே பணிபுரிய ஏன் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தெரியுமா? அர்தசஷ்டா ராஜா என்பவர் அகாஸ்வேரு ராஜாதான். அவர் அருகில் மகாராணியாக சூசான் அரண்மனையில் அமர்ந்திருந்தவர் யூத பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தி. நெகேமியா ஒரு யூதன். அதுவும் நெகேமியாவும் எஸ்தரும் நெருங்கிய உறவினர்கள் என்றும் நெகேமியாவுக்கு எஸ்தர் ராஜாத்தி அத்தை முறை என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சரி, அப்படிப்பட்ட பெர்சிய பேரரசாகிய ஈரான் படிப்படியாக எப்படி மாறியது? இப்போது இஸ்ரேலுக்கு நேர் எதிரியாக ஏன் மாறியது என பார்ப்போம். பெர்சியா நாட்டின் மக்கள் பெர்சியர்கள். அவர்களுடைய தாய்மொழி பெர்சிய மொழி ஆகும். பெர்சிய சாம்ராஜ்யத்தை பின் நாட்களில் கிரேக்க மன்னனாகிய மகா அலெக்சாண்டர் என்பவன் வீழ்த்தி கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு பல ஆளுகைகள் மாறியது. கிபி 650க்கு பிறகு இஸ்லாமியர்களின் படையெடுப்பின் போது பெர்சியா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின், அதாவது இஸ்லாமிய ராஜாக்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. அப்போது வாள் முனையில் ஜனங்களை மிரட்டி இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றிய காலம் அது. அப்போது பெர்சியர்களில் ஏராளமானோர் இஸ்லாம் மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள். பெர்சியர்களுடைய மதம் சௌராஷ்டிரிய மதமாகும். போலியான பல தெய்வ வழிபாட்டை பின்பற்றினார்கள் பெர்சியர்கள். ஆனால் நெருப்பை பிரதானமாக வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள் அந்த பெர்சியர்கள். அரேபிய இஸ்லாமியர்கள் பெர்சியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகு அரசாங்க மொழியாக இருந்த பெர்சிய மொழியை அகற்றிவிட்டு ஆட்சி மொழியாக அரபு மொழியை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, பெர்சியர்களின் மதமாகிய சௌராஷ்டிர மத குருமார்களை கொலை செய்து இஸ்லாம் மதத்திற்கு மாறாத பெர்சியர்களுக்கு திமா என்ற வரியை கொடூரமாக திணித்தனர். இப்படி அநேக அடக்குமுறைகளால் பெர்சியர்களில் ஏராளமானோர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினர். அப்படி மாறாதவர்கள் பயந்து நாட்டை விட்டே நாடோடிகளாக வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்டனர். அவர்களில் அநேகர் இந்தியாவுக்குள்ளும் தப்பி உயிர் பிழைப்பதற்காக வந்தார்கள். அவர்கள்தான் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆரியர்கள் என்றால் ஈரானியர்கள் என்று அர்த்தமாகும். ஹரியானா என்றால் லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது ஆரியர்களின் நிலம் என்று அர்த்தமாகும். இப்போதும் இந்தியாவில் உள்ள ஆரியர்களின் டிஎன்ஏவும் ஈரானியர்களின் டிஎன்ஏவும் ஒரே மாதிரியானவையாக இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெர்சியர்களின் பிரதான வழிபாடு நெருப்பு ஆகும். இப்போது இந்தியாவில் உள்ள ஆரியர்களின் எல்லா வழிபாடுகளிலும் அவர்களுடைய யாகங்களிலும் முக்கியமாக அக்கினி நெருப்பைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் பிறகு இந்தியாவில் இருந்த வழிபாட்டு முறைகளோடு கலந்து விட்டார்கள். ஆனால் இந்திய வழிபாட்டோடு கலவாமல் சௌராஷ்டிர மதத்தை அப்படியே பின்பற்றுகிற ஈரானியர்கள், அதாவது பெர்சியர்கள், பார்சி மதத்தினர் என்று இந்தியாவில் அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்தரான எல்லோராலும் போற்றப்படுகிற ரத்தன் டாட்டா என்பவரின் டாடா குடும்பத்தினர் கூட ஈரானிலிருந்து வந்த பார்சி இனத்தவர்கள்தான் என்று கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமராகிய இந்திரா காந்தியின் கணவராகிய ஃபெரோஸ் காந்தி என்பவர் கூட ஒரு பார்சி இனத்தவர்தான். பெர்சிய மக்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறினாலும் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் அரபு மொழியையே இன்றளவும், அதாவது அவர்கள் அரபு மொழியை பேசாமல் தங்களுடைய தாய்மொழியாகிய பெர்சிய மொழியையே இன்றளவும் பேசுகிறார்கள்.
1979 ஆண்டு வரை ஈரானில் மன்னராட்சி முறைதான் நடந்தது. 1948 இஸ்ரேல் நாடு மறுபடியும் உருவான போது இஸ்ரேலை சுற்றியிருந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிக்கவே இல்லை. 2 இஸ்லாமிய நாடுகள் தான் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரித்தன. ஒன்று துருக்கி, இன்னொன்று ஈரான். இஸ்ரேலை முதலில் அங்கீகரித்த இஸ்லாமிய நாடே ஈரான் தான். அதன் பிறகு இஸ்ரேலும் ஈரானும் முக்கிய நட்பு நாடுகளாக இருந்தன. அப்போதைய ஈரானின் மன்னராக பஹலாவ் ஷா என்ற ஈரானிய மன்னர் முற்போக்கு சிந்தனையாளராக நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னேற்ற முயற்சி செய்தார். அந்த நாட்களில் அமெரிக்காவின் உதவியோடு தான் ஈரானில் பெட்ரோல் எண்ணெய் வளம் இருப்பதையே அமெரிக்கா தான் கண்டுபிடித்து கொடுத்தது. மன்னர் ஷா ஈரானில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை கொண்டு வந்தார். இஸ்லாமிய பெண்கள் கல்வி கற்கலாம், முகத்திரை அணிய அவசியமில்லை, ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் பேச்சுரிமை என்று பல உரிமைகளை கொடுத்தார். மத்திய கிழக்கு ஆசியாவில் இஸ்ரேலும் ஈரானும் மட்டுமே மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள நாடுகளாக இருந்தன. இஸ்ரேல் ஈரானுக்கு விவசாயம், சொட்டு நீர் பாசனம், உயரிய தொழில்நுட்பம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரேலின் உளவுத்துறையாகிய மொசாட் ஈரானின் உளவுத்துறையினருக்கு எப்படி உளவு பார்க்க வேண்டும் என்று கூட பயிற்சி கொடுத்தார்கள். ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு பெட்ரோல் எண்ணெய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் 1979 வருஷத்தோடு தலைகீழாக மாறிவிட்டது. இஸ்லாமிய மத குருமார்கள் அந்த ஷா மன்னரின் முற்போக்கு செயல்பாட்டிற்கு எதிராக இஸ்லாமிய பொதுமக்களிடம் மத உணர்வை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள். இதில் முக்கியமான மதகுரு கோமேனி என்பவர் ஆவார். இதனால் 1978 இஸ்லாமிய புரட்சி என்று ஈரானில் பெரும் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. மன்னர் ஷாவும் அவர் மனைவியும் நாட்டை விட்டு தப்பி ஓடி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார்கள். கோமேனிக்கும் அந்த புரட்சிக்கு பின்னால் இருந்து செயல்பட்டது, கோமேனிக்கும் அந்த புரட்சியாளர்களுக்கும் பின்னால் இருந்து செயல்பட்டது அப்போதைய சோவியத் யூனியன் ஆகிய ரஷ்யா தான் என்று கூறப்படுகிறது. ஈரான் நாடு 1979 இஸ்லாமிய மதக்குருவின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. அதன் பிறகு அவர் இஸ்ரேலை முழுமையாக பகைத்தார். காரணம், மதத்தை சொல்லி சொல்லி தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மற்ற இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காகவும் மத்திய கிழக்கில் யூதர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரே நாடாகிய இஸ்ரேலுக்கு நேர் விரோதமாக ஈரானை மாற்றினார். காரணம், மத்திய கிழக்கில் ஈரானை தவிர மற்ற இஸ்லாமிய நாடுகள் அரேபிய நாடுகள். அங்குள்ளவர்கள் அரேபியர்கள், அரபு மொழி பேசக்கூடியவர்கள். அவர்கள் இஸ்லாம் மதத்தின் ஒரு பிரிவாகிய சன்னி பிரிவை பின்பற்றுபவர்கள். ஆனால் ஈரானில் இருப்பவர்கள் அரேபியர்கள் அல்ல, அவர்கள் பெர்சியர்கள், வேறு இனத்தவர்கள். அவர்கள் பெர்சிய மொழியைத்தான் பேசுகிறார்கள். அவர்கள் அரபு மொழி பேசுவதில்லை. அவர்கள் இஸ்லாமின் இன்னொரு பிரிவாகிய ஷியா பிரிவை பின்பற்றுபவர்கள். இதனால்தான் இன்றளவும் மற்ற இஸ்லாமிய அரபு நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக முழு ஆதரவு கொடுப்பதே இல்லை. ஈரானுக்கும் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையிலும் எப்போதுமே சண்டைதான். இதனால் ஈரானின் ஆட்சியாளராகிய கோமேனி என்பவர் இஸ்லாம் மதத்தின் பெயரால் இஸ்ரேலை எதிர்த்தால் மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு நண்பர்கள் ஆவார்கள் என நினைப்பதாலும் எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் தலைவனாக ஈரான் இருக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்து 25 வருஷத்திற்குள் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து நீக்கிவிடுவோம், யூதர்களை அழித்து விடுவோம், பெரிய சாத்தான் அமெரிக்கா, குட்டி சாத்தான் இஸ்ரேல் என்று கூறிக்கொண்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக சுற்றிலும் ஹமாஸ், இஸ்புல்லா, ஹவுதி போன்ற தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு பல $பில்லியன் அளவுக்கு பணம் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து ஈரான் ஏவி விடுகிறது. ஈரான் நாட்டின் பொருளாதாரத்தை தன் நாட்டின் மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தாமல் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று ஏராளமான தீவிரவாத குழுக்களுக்கு பொருளாதாரத்தை ஈரான் அரசு பயன்படுத்துவதால் தான் ஈரான் நாடு மிகவும் பின்தங்கி உள்ளது. ஈரான் நாட்டு மக்களின் பெரும்பான்மையானோர் கோமேனியின் ஆட்சியை விரும்பாமல் இஸ்ரேலுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை. ஆனால் ஈரானின் மதவெறி ஆட்சியாளர்களும் அவர்கள் இராணுவமும் ஈரானை இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுத்துகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகின்றன பாருங்கள். எசேக்கியேல் 38 அதிகாரத்தின்படி
பெர்சியா என்கிற ஈரான் நாடு இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முதலாவது எழும்பி ரஷ்யாவின் தலைமையில் வரும் என்பது எப்படி நடைபெறுகிறது பாருங்கள். நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அல்லவா? மிக சீக்கிரத்தில் மிகப்பெரிய யுத்தம் நடந்தே தீரும். அதற்கிடையில் இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமென்.